வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃப்ல விவாதிக்க இருக்கிற விஷயங்கள், நேற்று எடப்பாடியார் அவருடைய தேர்தல் பிரச்சாரம், குடும்ப அரசியல் வெர்சஸ் மாற்று ஆட்சி, எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் அதிமுகவுடைய தொகுதி பங்கீடு எல்லாமே பக்காவாக முடிஞ்சிருக்கு. டபுள் இன்ஜின் சர்க்காருக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள், நான் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லப்பட்ட அமமுக கொடுக்கப்பட்ட தொகுதிகள், பிஎம்கேவோட ஸ்விங் ஓட்டு அன்புமணி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள், இதெல்லாம் இன்றைக்கி கலந்து ஆலோசிக்க போகிறோம். திமுக கூட்டணி உடையிற மாதிரி இருக்கா? திரும்ப அவர்களுடைய கண்ணீர், மதிமுக அவங்களும் இப்போ கண்ணீர் விட்டுருக்காங்க, என்னென்னு பேச இருக்கும். அதையும் தாண்டி ஈரான் பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பல சுவாரஸ்யமான மேட்டர்கள் இந்த வீடியோவில் இருக்குது. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். ஆனால் ஈரான் விஷயத்துலண்ணே நம்ம நேற்று கூட பேசணும். இது எவ்வளோ தூரம் வந்து ட்ரம்ப் சொல்கிறது உண்மையாக இருக்க போகுது என்னங்கிறது தெரியல. ஆனால் அவர் சொல்கிறது என்னென்னு ஒரு வேடிக்கை தான் பார்க்கணும். ஒரு ஷேர் ட்ரேடிங் பண்ணுற ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஷேர் மார்க்கெட் அதிபர் தான் சொல்லணும் அவர். இப்போ கடைசியில் அப்போ டவ் ஜோன்ஸ் வாங்கினேன் அவங்களுடைய ஷேர் மார்க்கெட். இனிமேல் பேசாட்டி ட்ரம்ப் ஜோன்ஸ்னு வச்சிடலாம் போல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு. ஆமாம், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பையனுடைய வியாபார இதுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காப்புல. நேற்று மறுபடியும் மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்த சொல்லிட்டாரு. நான் வார் பாஸ்ன்னு சொன்னது வந்து அந்த பவர் பிளான்ட்ல அடிக்கிற மட்டும் தான் என்னோட வார் பாஸ்ன்னு சொல்லியிருந்தேன், மற்ற இடங்களில் ஃபுல்லாக இறங்கி அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு புது குண்டத்துக்கு போட்டார். இன்றைக்கு அவங்களுடைய கொரில்லா படைகள் கார்க் ஐலாண்டில் இறங்கிட்டாங்கன்னு சொல்லி எல்லா நம்ப தகுந்தமான செய்திகள் வந்துட்டு இருக்கு. இஸ்ரேல ஈரான் நேற்று பவர் சப்ளை உண்டான ஏரியா ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு கார்க் ஐலாண்டில் கொரில்லா படை இறங்கன்னா இஸ்ரேல் மூலிமா அந்த சைடு தான் வர முடியும். இப்படி எங்கேயும் போக முடியாது. இவங்களுடைய இந்த அப்ரஹாம் லிங்கன் ஷிப்பே உள்ள நுழைய முடியல. அவனை வெளியே தான் நிற்கிறான். எங்கேருந்து கொரில்லா படையை கொண்டு போய் கார்கில் இறக்க முடியும்? கார்கு சென்ட்ராக இருக்குது. இன்னொன்று, கார்கை பாதுகாக்கிற எல்லா வேலையும் அப்போ ஈரானுடைய முழு ஃபோர்ஸ் அங்கே தான் இருக்கும். ஆமாம். கொரில்லா படையை கொண்டு போய் எங்கே இருக்கும்? இதுன்னா ராம்போ படமா இது? ஐஆர்ஜிசிலேருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. என்னன்னு வீடியோஸ் வந்து ஐஆர்ஜிசிலேருந்து ரிலீஸ் பண்ணி இதுதான் நடந்திருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு கொரில்லா படைகள் இறங்கியிருக்காங்க. அமெரிக்கன் வந்து கிரவுண்ட் ரூஃப் வந்து மூலமாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொரில்லா படை யார் இருக்குன்னா அமெரிக்கா முடிச்சு விட்ருவாங்க. அவங்களோட வெளியெல்லாம் போக முடியாது. ஏன்னா அந்த இடத்துடைய இது அப்படி சொல்கிறாங்க, தன்மை அப்படி, அமைப்பு அப்படி. கார்கிலெல்லாம் போய்கிட்டு நீங்கள் கொரில்லா படம் இருக்குன்னா இப்போ அவன் வந்து அதை அவன் வந்து 1,86,00,000 பேரல் இருக்குன்னா அவன் அதை பாதுகாக்குதுன்னா நான் பண்ணுவான். கண்டிப்பாக. கொரில்லா படை உள்ளே இறக்குறாங்கன்னா அப்போ அமெரிக்காவும் அதுக்காக முன்னேற்பாடோடு தான் போவோம். இருந்தாலும் இது என்னன்றது செய்தி அந்தளவுக்கு உண்மை அதுன்றது நமக்கு தெரியாது. அதனால் போக போக நம்ம என்னன்றதை பார்ப்போம். பெரிய அளவில் வால் ஸ்ட்ரீட் ஜர்னலோ இல்லை ராய்ட்டரோ இல்லை வேறு யாரும் நீங்கள் ஆர்எஸ்ஜிசி சொல்கிறீங்க, ஐஆர்ஜிசி ரிலீஸ் ஐஆர்ஜிசி. ஆமாம், ஐஆர்ஜிசி சொல்கிறீங்க. ஆனால் வந்து அது எந்த அளவுக்கு ராய்ட்டர்ஸ்லையும் போட்டாங்கண்ணே. CNN, ராய்ட்டர்ஸ், நம்ம இதில் NDTV எல்லாருமே போட்டிருக்காங்க. இதே அடுத்துனா இஸ்ரேலுக்கு நேற்று விழுந்த அந்த மரண அறை, பவர் சப்ளை பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய எல்லா இடத்துலையுமே நேற்று வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க ஈரான். இப்போ போர் வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நேற்று பரபரப்பாக பேசப்பட்டு விட்டீங்களே. யாருண்ணே? நடிகர் உக்ரைன். அது அடுத்துண்ணே, அவர் அடுத்து இருக்காரு. அவர் வந்து நேற்று இஸ்ரேலில் நல்லா ஒரு அடி அடிச்சிருக்காங்க ஈரான். இது போர் இப்போக்குள்ள முடிகிற மாதிரியே எந்த ஒரு சந்தர்ப்பமும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. இது எப்படி பார்க்குறீங்க? இஸ்ரேலோட மின் உற்பத்தி நிலையத்தை அடிச்சது. ஏன்னா அமெரிக்கா இன்னைக்கு அவங்களுடைய பிரச்சனை இருக்குது, அவனை கூட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறான். ஈரானை நேற்று பேச்செல்லாம் பார்த்தீங்களா? ஆமாம். இது மாதிரி தோல்வி யாருக்கும் இருக்காது, நாங்கள் அந்த இதை முடிச்சிட்டோம், 20 வருஷம் இதை நாங்கள் விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க. நாங்கள் எந்த ஜனாதிபதியும் இந்த மாதிரி பண்ணதில்லை, நான் தான் பண்ணியிருக்கேன், இந்த பெருமைலாம் பேசிக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த நாடோடியில் படத்தில் வருமானே இப்போதான்டா பேசுனேன், அதுக்குள்ளே எப்படி போர் அடிச்சுக்கிறப்ப அந்த மாதிரி. அப்போ அங்கே வந்து இஸ்ரேல் வந்து நிறுத்தலை, அமெரிக்காவை நினச்சாலும் இஸ்ரேல் நிறுத்தலை. அப்போ இஸ்ரேல் அடிக்கணுன்ட்டு இஸ்ரேல் அடிக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு எப்போ பாதிப்பு வருதோ அன்னைக்கு தான் இஸ்ரேல் கதறும். உக்ரைனுக்கு இப்போ பாதிப்பு வந்துச்சா? ஆமாம், கதறாப்ல. வான்வெளி பாதுகாப்பை கொடுங்க எனக்கு, நீங்கள் இந்த மாதிரிலாம் ஏதோ வாபஸ் வாங்குற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமாம், பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், உன்னை நம்பி தான்டா நான் அந்த பேஸ் இறக்கிறதுக்கு, விமானம் இறக்கிறதுக்குலாம் நான் பண்ணேன், ஏர்பேஸ்குள்ளே எல்லாமே. அதே மாதிரி பாகிஸ்தான் அந்த சைடு, பலுசிஸ்தான் சைடு பக்கத்தில் எங்கேயோ அமெரிக்கன் இதெல்லாம் இறங்குறதுலாம் அலோவ் பண்ணிடுறாங்க. இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த வேலை பண்ணுறியான்ற மாதிரி அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதனால் இந்த மாதிரி விவகாரம். ஆனால்
இஸ்ரேல் ஈரான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ராஜதந்திரமாக சில விஷயங்கள்லாம் மூவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ உலகத்துக்கெல்லாம் கோபம் வருதோ அன்னைக்கு கொஞ்சம் சாஃப்டன் பண்ணுற வேலை. பாகிஸ்தானே இருந்தாலும் நீ இவ்வளோ வேலை பண்ணாலும் பண்ணாதான்னு சொல்லிட்டு இந்த அப்படி ஷிப்பு போட்டோம். இன்னைக்கு 5 நாடுகளுக்கு ரஷ்யா, சீனா, இந்தியா, ஈராக், பாகிஸ்தான் இந்த 5 நாடுகளுக்கு உண்டான எல்லா வணிக கப்பல்களையுமே திறந்து விடுறாங்க. வணிக கப்பலுமே திறந்து விடுறாங்க, கேஸ் கப்பலுமே திறந்து விடுறாங்க. இன்னைக்கு 2 கப்பல் நாளைக்கு வருதுண்ணே. நாளைக்கு ஆமா மும்பைல இல்ல, அதுக்கு பிறகு ஆமா 2 கப்பல் தான். 2 கப்பல் நம்ம நேற்று கிளம்பின கப்பல் நாளைக்கு வருது. நாளைக்கு நைட்டு வருது. இன்னைக்கு ஏதோ அனுமதி கொடுத்தது பெங்களூர்ல வருதுண்ணே. அப்போ நமக்கு இந்த மாதிரி சாதகமான நிலைகள்லாம் இருக்கு. இது ராஜதந்திர நடவடிக்கை தானே. ஆமா, சைனாவையும் ரஷ்யாவும் பகச்சிக்காம இருந்தா, உக்ரைன் அடிச்சேன் ரஷ்யாவுக்கு சந்தோஷம் தானே. ஆமா, இந்த இடத்துல உக்ரைன் இந்த வேலையை பண்ணலாமா? நம்மளே அடி வாங்கிட்டு இருக்கோம், நமக்கு ஏன் இந்த வரம்பு? இப்போ இந்த இதெல்லாம் வந்து அவன் ராஜதந்திரமா பயன்படுத்துறாங்க. அதனால நாளைக்கு இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வியாழக்கிழமை. நாளைக்கு புஷ் இன்னைக்கு நைட் இருக்குண்ணே வேற சொல்லுவார், நம்ம ஷேர் மார்க்கெட் ஆமா முற்றிலும் போரை நிறுத்துகிறேன் அப்படின்ட்டு ஷேர் மார்க்கெட்டுடைய நிலைமையை மாற்றி விடுவார். திங்கக்கிழமை யார் சொன்னா அப்படின்ட்டு மறுபடியும். எனக்கு தெரிஞ்சு ட்ரம்புக்கு இந்த பச்சை கலரே பிடிக்கல போல இருக்குண்ணே. எந்தெந்த ஷேர் மார்க்கெட்ல பச்சை கலர் இருக்கோ உடனே மாத்திர சிவப்பு கலரா இருக்கிற மாதிரி இதே ஒரு அடியை பார்த்துட்டு இருக்காரு. அவர் பையனுக்கு மட்டும் பச்சை கலர்ல வரலாம் அந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருக்காருண்ணே. ரைட்டா, இதை தொடர்ந்து ஜப்பான் எடுத்திருக்கிற ஒரு முடிவு. இன்னொரு மேட்ரு, ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் தாக்கிட்டாங்க ஈரானு. அதை துறைமுகத்திற்கு இழுத்து செல்லும் பணி நடந்து வருகிறது. அந்த கப்பலை இழுத்து செல்லும் பணி நடந்து வருகிறது அப்படின்னு முக்கியமான ஒரு சேனல் புதிய தலைமுறையில் நியூஸ் போடுறாங்க. இது எப்படி சரியா இருக்கும்? உனக்கு இழுக்க எந்த கப்பல் வரும்? எப்படி அடிக்க முடியும்? அப்படி அடிச்சிருந்தா என்னத்துக்கு அது? ஃபர்ஸ்ட் என்னன்னா அதுல தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, ஷிப்லயே வந்து ஒரு டிஃபென்ஸ் ட்ரோம் இருக்கிற ஒரே ஷிப்பு உலகத்திலே அது ஒண்ணுதான். 5000 வீரர்கள், 300-400 இது வார் ஃப்ளைட்ஸ் எல்லாமே இருக்குது. ரெண்டாவது அணு இதனால இயங்குறது. அதோடைய டிஃபென்ஸ் சிஸ்டமே வேற லெவலு. எனக்கு தெரிஞ்சுனே, நம்ம இந்த ஈரான் போர் ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னு சொல்லி பேசணும்ல, அந்த தகவல் இப்பதான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட் தகவலா இருக்கும் போல இருக்கு. எவனாவது இதுல இந்த ஃபேஸ்புக்ல ஏஐ படம் போட்டுனுக்குறாங்க, அதை எவனாவது இந்த டெஸ்க்ல இருக்கிறவன் பார்த்துருப்பான். அதனால தாக்கப்பட்டது அப்படின்னு நானும் தேடி பார்த்தேன். எங்கேயும் தாக்கப்பட்ட மாதிரி தகவல் இல்லை. ஏன்னா அது தாக்கப்பட்டதுன்னா உங்களுக்கு அமெரிக்காவுக்கு அடி வைத்து கலங்கிடும். ஆமாம், ஏன்னா அது ஒரு கப்பல் இல்லை, 5-6 கப்பல். ஒன்று என்ன சொல்லுவாங்க, மதர் ஷிப்பு, மற்றது எல்லாம் வார்ஷிப் கூட இருக்கும். எப்படி பண்ணுவீங்க? அவன் ஒரு பெரிய டூம் இருக்காமா. அதனால இது வந்து இந்த மாதிரிலாம் வருதுன்ற நியூஸ். கண்டிப்பாக ஜப்பான் அரசாங்கத்தோட முடிவுன்னு அவங்க வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $1.3 trillion வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஆயில் சப்ளை வந்து மிடில் ஈஸ்டில் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்காவில் வந்து ஆயில் வாங்கலான் இருக்காங்க. இந்த 1.3 trillion வந்து அவங்க டாலரில் பாண்ட்ஸில் வச்சுருக்காங்க. இதை கொடுத்து ஆயில் வாங்க போகிறதா சொல்லப்படுது. இது எப்படி போய் முடியும்னு நினைக்கிறீங்க? ஜப்பானுடைய அடிப்படை பொருளாதாரம் இன்னும் கொஞ்சம் அடிவாகும். ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டா என்ன ஆகும்? ஜப்பானே மேலும் இதை தாங்க ட்ரம்ப் எதிர்பார்க்கறது. எல்லாரும் நம்மக்கிட்ட கையேந்தி நிற்கணும். நம்ம வந்து இந்த குரூட் ஆயில் இதில் நம்ம ஆதிக்கம் செலுத்தணும். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க பல பேர். புரியாதவர்களும் தலை கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அமெரிக்காவை நல்லா புரிஞ்சிக்க போகிறது எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேல்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம். பாகிஸ்தானில் அவங்க ஊர் ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோல் 300 ரூபா வரைக்கும் விற்கிது. நம்ம ஊர் ரூபாய்க்கு 150 ரூபா இருக்குமா? இருக்கும். இப்போ என்னன்னு சொல்கிறேன், அமெரிக்காவை நம்பி அவன் ஆயுதம் வைக்கணுன்றதுக்காக இந்தியாவுக்கு எதிராக தூண்டி விட்டு அப்புறம் அந்த மதவெறியர்கள், மத அடிப்படைவாதிகள்னு சொல்லுவாங்கல்ல, தீவிரவாத அடிப்படையில் இயங்குறவங்க, லஷ்கர்-இ-தொய்பா, அல்-கொய்தா, அந்த மாதிரி அவங்களெல்லாம் அதிகார மையத்துக்குள்ளே விட்டு இன்னைக்கு பாகிஸ்தான் ஒன்றும் இல்லாமல் போய் நிற்கக்கூடிய நிலைமை இருக்குது. வந்துடுச்சு. இதுதான் புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவை நம்பினா இந்த கதின்னு சவுதியும் இப்போ புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கு. புரிஞ்சு இப்போ கொஞ்சம் தான் புத்திசாலித்தனமாக அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை பண்ணாங்க. அதனால் கத்தார் நேற்று எதை கேன்சல் பண்ணால? ஆமாம், அக்ரிமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே எல்லா அக்ரிமெண்ட்ஸுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதில் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஜெர்மனி, இட்டாலி, ஃபுல்லாகவே யூரோப் சைடில் உள்ளவங்க தான். ஏன்னா எல்என்ஜி பாவம் என்னன்னா குளிர்காலத்தில் ஹாட் வாட்டரில் கூட குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
கத்தாரோட அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணது இல்லைன்னா யூரோப் சைடில் இருக்கிற வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கு என்னன்னா எப்போ நீங்கள் குளிர்காலத்தில் ஹாட் வாட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஜெர்மனி இட்டாலிக்கெலாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி வெளியே வருது? தண்ணி ஊற்றினாலும் ஏற்கனவே அங்கே பாதி நாள் குளிக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை. ஸோ உலகம் முழுவதுமே எந்த லெவலில் பாதிக்கப்படுதுங்கிற பார்த்தீங்கன்னா சாதாரண லெவலில் பாதிக்கப்படலை. பிலிப்பைன்ஸ் அவன் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என் ஆயில் இல்லைன்னு சொல்லி பப்ளிக்காகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆயில் எமர்ஜென்சிங்கிற ஒரு விஷயத்தையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. சவுதியில் ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. சவுதியிலையுமே கத்தார்லையுமே நாங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்னும் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணல. என்ன நடக்கும் பொறுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. கத்தார் அடிக்கூடாதுன்னு ஏதோ ஒரு ஒப்பந்தம் இருக்குது. ஆனால் அடிக்கிறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஈரான்கிட்ட பேசியிருக்காங்க. இனியும் அவங்க எனர்ஜியில் அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்கு. பார்க்கலானே, நல்ல விஷயம். அதை போய் முடியணும். மக்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ட்ரம்புக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு வேண்டிங்க. அது எப்போ நடக்கும் தெரியல. அது ஒரு திருத்தம். நம்ம பத்திரிகை துறை நண்பர் தான் சொன்னார், நீங்கள் ட்ரம்ப் மீண்டும் அதிபராக ஒரு முறை பிரச்சனை வருவாங்கன்னு. அமெரிக்க இதில் வந்து 2 முறை தான் அதிபராக முடியும். அதனால் ட்ரம்ப் அதிபராக முடியாது. திருத்தம் என்னன்னா, அவங்க கட்சியை பற்றி ட்ரம்ப் கவலைப்படல. இதில் என்னென்னா, நீங்கள் சொன்ன வார்த்தையில் அது ஒரு வார்த்தை உண்மையான வார்த்தை. என்னென்னா, நாளைக்கு வரலாற்றில் அவர் தூக்கி எறியப்பட வேண்டிய இடத்துல இருப்பாருன்னா, ஏன்னா ஒரு முன்னாள் அதிபர்னா கூட அமெரிக்காவில் மிகப்பெரிய வேல்யூ. ஒபாமாக்கு எவ்வளோ மரியாதை இப்பவும் தான். இன்னைக்கு ரீல்ஸு ஷார்ட்ஸ் ஓடிட்டு இருக்குதுங்க. ஒபாமா பண்ணதெல்லாம் எல்லாமே இருக்கும். அவருக்கு எல்லா முன்னாள் அதிபருக்குமே இப்போ என்ன இருக்காங்களோ அதே அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்புலேருந்து எல்லா மரியாதையும் உண்டு. அந்த வீடு மட்டும் தான் கிடையாது, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் இருக்காது. அப்படி இருக்கும்போது அவ்வளோ பவர்ஃபுல் போஸ்ட்டில் இருந்தவர் கண்டிப்பான முறையில் மக்களாலே தூக்கி எறியப்பட்ட பிறகு அந்த உண்டான பதவிக்கு உள்ள அர்த்தமே இல்லாமல் போயிடுவார். இங்கே இவ்வளோ கூத்து பண்ண பப்ளிக்ல என்னென்ன கூத்து பண்ணுவார் தெரியுமா அவர்? கண்டிப்பாக அது எல்லாமே நடக்கதான் போகுது. பார்க்கலாம். இன்னொன்று இவங்க ஃபத்வா வேற கொடுத்துருக்காங்க. அது வந்து அவருக்கு இன்னும் அதிகபட்ச பாதுகாப்பு வைப்பாங்க. அதெல்லாம் வேற சிக்கல் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதனால அந்த கட்சிக்கு பிரச்சனை. அப்போ என்ன ஆகும்? எதிர் டீமுக்கு ஈஸியாக சாதகமாக போகும். கமலா ஹாரிஸ் கூட. ஆனால் அங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்குண்ணே. பெண்களை வந்து ஜெயிக்க விடக்கூடாதுன்னு அங்கே ஒரு டாமினேஷன் உண்டு. இங்க பேசுற ஆட்களுக்கெல்லாம் அங்க பல விஷயங்கள் தெரியும். பெரிய இதாகிறானா அங்கெல்லாம் பெண்ணடிமை அங்க ஒரு டாமினேஷன் உண்டு. எனக்கு அவங்க ஹிலாரி கிளின்டனாலே ஜெயிக்க முடியாது, கமலா ஹாரிஸால ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கமலா ஹாரிஸ் நெருங்கி வந்தாங்க, என்னால தோத்துருவாங்க. ஏன்னா அந்த அதுவே சொல்லப்படுறதே அதான், பெண் வேட்பாளர் அப்ப ஆப்போசிட் பாரு அப்படிங்கிற மாதிரி 2 தடவை அவங்க ட்ரை பண்ணாங்க. இப்போ வந்து அப்போ ஒருவேளை மாத்துவாங்க, அது ஒன்று வச்சிங்களேன். இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, அமெரிக்காவில் இப்போ இலங்கையில் வந்த மாதிரி ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் அமெரிக்காவில் உருவாயிட்டு இருக்கு. ஒரு நல்ல விஷயமா உருவாயிட்டு இருக்கு. அது வந்து இந்த முறை வந்து தேர்தலில் வந்து ஒரு பிரதிபலிக்கிற, அது ஒரு பெரிய லெவலில் வாக்கு வாங்குவாங்கன்னு. நம்ம தாவைக்கா இல்லைன்னு, அது வேற உண்மையான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பேர் இருக்கும். ரைட்ண்ணே, தமிழக அரசியல் போயிடுவோம்ண்ணே. நேற்று வந்து அதிமுக கூட்டணி சார்பான தொகுதிகள் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் பிஜேபிக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள் அது நம்ம பார்த்துட்டே இருந்தோம். நம்ம கூட சொல்லியிருந்தோம் 2 மாவட்ட செயலருக்கு பதவி இங்கே தடவை எம்எல்ஏக்கு நிற்க வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி வந்து துறைமுகம் தொகுதியில் எப்போவுமே நிற்கக்கூடிய வினோஜ் பி செல்வம் அவருக்குன்னு சில தொகுதியில் குறிப்பிட சொல்ல முடியும். கோயம்புத்தூரில் வந்து அண்ணாமலை அவர்கள் கேட்டிருந்த தொகுதி இல்லை, வானதி அவர்களுக்கு தொகுதி மாற்றி இருக்கு, மயிலாப்பூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பிஜேபி ரொம்ப அணுகுமுறையாக இறங்கி போயிருக்காங்களா, அல்லது அதிமுக தன்னோட டாமினேஷனை காமிச்சிருக்கா? ரெண்டுமே சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி வந்து இவங்க சொல்கிற மாதிரி எல்லாரும் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அடிமையாக இருக்கார், அவர் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாரு, அவங்க தான் கொடுக்குறாங்க. நேற்று இன்னைக்கு கூட இந்த அமைச்சர் சிவசங்கர் பேசியிருக்காரு. அவர்கள் கொடுத்த பட்டியலை இவர்கள் அலுவலகத்தை வச்சு வெளியிடுறாங்க. அப்படிலாம் சுய திருப்தி. ஆக்சுவலாக உண்மை என்னென்னா, அண்ணாமலை டீம் காலி. காங்கேயம் கேட்டார், கவுண்டன்பாளையம் கேட்டார், சிங்காநல்லூர் கேட்டார். எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது, எதுவுமே ஏடிஎம் கிட்ட இருக்கு. இங்கே டி நகரையும் விருகம்பாக்கத்தையும் ரொம்ப வற்புறுத்தி கேட்டாங்க. அவங்க கட்சிக்குள்ளேயே போச்சு, இல்லைங்க இது போது 2 போது. மயிலாப்பூர் நல்லா வாய்ப்பு இந்த தடவை ஏடிஎம்கே வளர்மதி நின்னா ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட அது உறுதியாகவும் இருந்தது. சப்போர்ட்டான வேளச்சேரியும் அசோக்குக்காக இது கொடுக்கூடாதுன்றதுனால இருந்தாங்க. இல்லை வேளச்சேரியும் விருகம்பாக்கத்தையும் கொடுத்துட்டு டி நகரை வச்சுக்கலான்ற மாதிரி டாக்லாம் ஓடிந்தது. நம்மளும் பேசியிருந்தோம். 2 மாவட்ட செயலர் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் இந்த தடவை ரொம்ப சாமர்த்தியமாக மயிலாப்பூரம் மட்டும் அவங்க கொடுத்துட்டாப்புல. அவங்களும் போயிட்டாங்க. இந்த தமிழிசை அவங்களே போய் அந்த அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறமா கீழே வந்து நான் இங்கே இருந்தேன், நான் தலைவி இல்லை, அதனால அண்ணன் கூட ஏறினா, மற்றபடி கட்சி தான் அறிவிக்கும், மேடம் அறிவிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி. அது அக்கா கூட எப்போவுமே அக்காக்கிட்டே ஒரு ஸ்டைலு. நயினார் வந்து கொஞ்சம் இலகுவான தலைவர்னால அவங்க இது பண்ணிட்டாங்க. அவங்க
எதுக்கு அவங்க இங்கே யோசிக்கிறாங்கன்னா, தென் சென்னை எம்பி இருக்கும்போது வேளச்சேரி, மயிலாப்பூர்ல நல்ல ஓட்டு. நல்ல விடாமா டி நகர் உட்பட. அதனால ஏதாவது ஒண்ணுன்னு ட்ரை பண்ணி கிளிக் ஆகலாம். வேளச்சேரி 1. 2வது விருகம்பாக்கம், டி நகர் அந்த மாவட்ட செயலாளருக்கு. அதனால விருகை ரவி, டி நகர் சத்யா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. வேளச்சேரி வேளச்சேரி அசோக்கும் பிரச்சனை இல்லை. துறைமுகமும் எடுத்துக்கிட்டாங்க. அதுதானே ஆச்சரியம். வினோஜிக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அண்ணாமலை ஆதரவாளர்லாம் காலின்றான். ஓகே. கருப்பு முருகானந்தத்துக்கும் இல்லை கொடுக்குறாங்க. தஞ்சாவூர் கொடுத்துருக்காங்க. அப்போ கருப்பு முருகானந்தம் தான் அங்கே நிற்பார்ன்றது இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கருப்பு முருகானந்தம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஸ்டேட்டு ஆர்கனைசர் எல்லாம் அவர் தான். ஆமாம். நயனா நாகேந்திரன் கூட அந்த கூட்டங்கள்லாம் நடந்ததில்ல, முக்கியமான எல்லாமே கருப்பு முருகானந்தம் தான் இறங்கி ஃபுல்லாக பண்ணியிருந்தார். அதனால அவருக்கு இந்த அளவு அந்த ஒரு இது இருக்கும். இன்னும் கொஞ்சம் இது நம்ம சொன்னதெல்லாம் தகவல் அவினாசி எல்முருகன் தான் முடிஞ்சது. மொடக்குறிச்சி அவங்க கிருத்திகா சிவகுமார் மகளை நிற்கிறாங்க. மருமக கிருத்திகா சிவகுமார், அந்த இவர் ஆற்றரசுடைய மனைவி அவங்க மனைவிங்கிறத நினைக்கிறாங்க. அவங்க மொட்டக்குறிச்சி அவங்க அப்ப டாக்டர் சரஸ்வதி மக தானே அது மருமகள் தான் ஆற்றரசு தான் மகன். ஏதோ ஒண்ணு அவங்க குடும்பத்தில் ஒருத்தங்க நிற்கிறாங்க. இவங்களுக்கு வயசாயிடுச்சுனால ஒதுங்குறாங்க. பெரும்பாலும் அந்த சைடு தள்ளி விட்டாங்க பாத்தீங்களா. ஆமா, நீங்க காங்கிரஸ் நீங்களே அடிச்சிக்கங்கன்னு. இது கன்னியாகுமரி விலாங்கோடு. ஆனா விலாங்கோடு இந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா விஜயதரணி அவர்கள் பொறுமையா இருந்ததுக்கு அப்படிலாம் இல்லை. அங்க 2 நேஷனல் பார்ட்டில எது ரொம்ப இதுவோ அதுதான் தீர்மானிக்கும். அதனால இவங்க அவங்கன்னு சொல்ல முடியாது. தேர்தல் நெருங்க நம்மளுக்கு தகவல் உள்ள கேட்டுப்பாங்க, ரிப்போர்ட்டர்லாம் இருப்பாங்க. கொஞ்சம் பேசினா தெரியும் யாருக்கு என்ன ஏதுன்னு. அதிமுகவில் ஒரு முன்னாள் எம்எல்ஏ இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க, இது எல்லாமே அந்த இவரு தலவாய் சுந்தரத்துடைய சதி அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு ஒன்று புரியல, யாரும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை இதை கொடுங்க அதை வைங்கன்னு சொல்ல முடிகிற இடத்துல இல்லை. பிஜேபியே இல்லைங்கிறது தெளிவாக தெரியும். பிஜேபியே இல்லைன்னு. ஏன்னா பிஜேபியோட மெயின் சப்போர்ட்டே மெட்ரோபாலிட்டன் சிட்டி தான். கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிங்கிற மாதிரியான இடங்கள்ல சென்னை கொடுத்துருக்காங்க. மாத்திட்டாங்க, அவ்வளோதான். கோவை வடக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் திருப்பூர் இது கொடுத்துருக்காங்க. ஆனா பல இடங்கள்ல திமுகவோட அமைச்சர்களோட நேரடி மோதலுக்கு உள்ள களம் இறக்கி எல்லாருமே. அது எதனாலும் தெரியல. ஒரு 18 தொகுதியில் நேரடியா களம். நல்ல ஒரு விஷயம் போச்சுக்கணும். திமுக அதிமுகக்குள்ள எப்பவுமே ஒரு இது ஓடும். அதே மாதிரி சாஃப்ட் கார்னர் இருக்கு. அது ஜெயலலிதா மட்டும் நடுவில் மாத்தினாங்க அது. ஆனா இதுல தில்லு தூரம் யாருன்னா என்ன கேட்டா எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்லுவேன். கரூர்லயே நிக்கிறாரு. ஆமா, இந்த தடவை செந்தில் பாலாஜி தோக்கடிக்கணுன்றதுல தெளிவா இருக்காரு. அதனால அவரு நான் தில்லு துறைன்னு உண்மையிலேயே. 2வது தில்லு துறை நத்தம் விஸ்வநாதன் அசரதே கிடையாது. நத்தம் தொழில் நிற்கிறாரு. அவரு நிக்கல இந்த தடவை பெரியசாமி நிக்கல. அது அதனால இந்த இது நல்லா திருப்பரங்குன்றம் பாருங்க என்ன சொன்னாங்க. நான் அப்பவே சொன்னா அங்க சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு, அது மாற மாட்டாங்கன்னு. அதே மாதிரி வடக்கு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மதுரை தெற்கு கொடுத்துருக்காங்க. அதுல ப்ரொஃபசர் சீனிவாசன் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவரு ரொம்ப நாள் நின்று இது பண்றாரு, சொல்ல முடியாது. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருச்செந்தூர் தொகுதி எப்படி பாக்குறீங்க? இவங்க பிஜேபிக்கு கொடுக்கப்பட்ட தொகுதி என்ன, அது ஏன் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அவினாசி கொடுத்துட்டாங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதியெல்லாம். திருச்செந்தூர்லாம் அனிதா ராஜன் அவர்களை இந்த மாதிரி தோக்கடிக்க நல்ல சான்ஸ் இருந்தது. ஏன் அப்படி விட்டாங்கங்கிறது ஒரு பெரிய கேள்வி சொல்றேன். அவினாசிலாம் ஏடிஎம்கே தொகுதியே அது. ஆமா, அது இந்த முருகுமாறன் காட்டுமன்னார் கோயில் அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதி. திருப்பத்தூருமே நல்ல தொகுதி, அதையுமே விட்டு கொடுத்துட்டாங்க. என்னன்னே புரியல. அது ஒரு பக்கம் சில இடங்களை விட்டு கொடுத்து சில இடத்துல தூக்குறாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. அதே போக பாமகக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் நம்ம பார்ப்போம். அந்த காட்டுமன்னார் கோயில் இந்த மாதிரி இது. பாமகக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில 2 தொகுதி இப்பவே பரபரப்பா பேசப்படுறது. ஒன்னு விருதாச்சலம், இன்னொன்னு ரிஷிவந்தியம். இதுல ஏதாவது ஒரு தொகுதி கண்டிப்பான முறையில பிரேமலதா. ரிஷிவந்தியம் அவரு தடவை வசந்தம் கார்த்திகேயன் வரதுக்கு வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தனித்தனியா நின்னப்பவே அவர் 2100 வாக்குகள் வித்தியாசம் தான். 50,000 வாக்குகள் இதில் 21. ஆனால் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அந்த தொகுதி கள்ளக்குறிச்சியில் இவர் 2100 வாக்கு தான் வாங்கியிருக்காரு. ஆனால் அது கேட்டால் குமரகுரு நின்னாரு, அவருடைய வேல்யூ தனி, அதனால தான் அப்படின்றாங்க. என்னதான் குமரகுருன்னா கூட உங்கள் தொகுதியில் வாக்கு குறையாமல் இருக்கணும்ல. ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் பல தொகுதிகள் பார்த்தீங்கன்னா டிஎம்கே அது வாக்கு வங்கியே கொஞ்சம் இறந்துருந்தது. ஆமாம், ஆனால் இது கடுமையாக இறந்துருந்தாங்க. அவர் பெரிய நல்ல ஆளாக போடுங்க எனக்கு அப்படின்னாரு. நல்ல ஆளாக போட்டுக்கிறாங்க, பாமக கையில் கொடுத்துருக்காங்க. அதனால் அங்கே பார்த்துக்குவாங்க. குமரகுருவும் இறங்கி ஒர்க் பண்ணுவார்.
அதனால ரிஷிவந்தியம் தேமுதிக போனதுனால கொஞ்சம் அவங்களும் தைரியமா இறங்கி அடிப்பாங்க. அதனால அது நல்லா அது பிஎம்கேவோட ஸ்விங் ஓட்டருக்கு இந்த தடவை வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா நம்பலாம். நீங்க ஐயா கையாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஐயா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாராம. ஆமா, இன்னைக்கு தேர்தல் அறிக்கை வருதுண்ணே. கட்சி பேர்ல வரல, தேர்தல் அறிக்கை. ஐயா பாமகன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஐயா வந்து ஐயா பாமகன்னு ஒன்று ஆரம்பிச்சிடலாம். ஏபிஎம்கே திமுகவோட போகலாம். ஆனா இவர் இப்படி ஆரம்பிச்சாருன்னா முடிஞ்சிச்சாங்க. ஆமா, எனக்கு பண்ணவே முடியாது. எப்படி சசிகலா கட்சி ஆரம்பிச்சோன்னா பொதுச் செயலாளர் அந்த உரிமையில் வழக்கலாம் எல்லாமே போச்சு, அவ்வளவுதான், விட்ரா. ஓபிஎஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால ஐயா வந்து இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார் நான் சொன்னேன். எப்படி பண்ணாலும் பாமகவை அங்கீகரிக்கிற மாதிரி ஆகும். அதான் நடந்தது. அதனால இதுல ஜி.கே. வாசனுடைய இதுதான் 5 பேரும் 5 அமைச்சருங்க. ஆமா, 5 அமைச்சர்கள். அவ்வளவு டஃப்பான தொகுதி. முத்துசாமி நிக்கிறான்னு தெரியல, ஆனா நின்னால்தான் கண்டிப்பா அவர் நிக்கிறாரு. எல்லாம் தாமரை. இதுல இன்னொன்னு பாருங்க, நான் சொல்ல வேண்டியது, ஜெயலலிதா 10 சீட்டு கொடுத்தாங்க 2014 ரெட்டையில நில்லுங்கன்னு. முடியாதுன்னு மறுத்துட்டு வெளியே வந்தார். இன்னைக்கு 5 தொகுதி தாமரையில் நிற்கிறார். என்னன்னு தெரியல. கண்டிப்பா பாஜக ஜாயின் பண்ணிடலாம். போன 2021 சட்டசபை தேர்தலான ஒரு ஆள் வந்து ஒரு தோல்வி 15 இடங்கள்ல தோல்விக்கு காரணம் வந்து அமமுக. இன்றைக்கு அவருக்கு ஒதுக்கப்பட்ட 11 தொகுதி அதுல கிங் மேக்கரா மாறி அதிமுக கூட்டணி வர வாய்ப்பு இருக்குமா? நீங்க பாமக ஒதுக்குன தொகுதியும் அமமுக தொகுதி தான் வெயிட் தொகுதிகள். ஈஸியா அவங்க ஜெயிக்கிற தொகுதிகள். அதாவது வின்னிங் பர்சன்டேஜ் 60-70% வரைக்கும். பாஜகவுக்கு 50 10-12. ஆமா, அப்படி 10 டபுள் டிஜிட் வந்தா பெரிய விஷயம். அப்படி ஆமா, அலை கொஞ்சம் வேகமா அடிச்சதுன்னா சொல்ல முடியாது. ஏன்னா நான் என்னுடைய கணிப்பு சென்னையில 16 தொகுதியும் இந்த தடவை 14 நிக்கிறாங்க. 16ல 12 மணிக்கு. ஆமா, இது மயிலாப்பூர் போயிட்டு பெரம்பூர் போயிட்டு அப்புறம் வந்து அம்பத்தூர் போயிருக்கானே. அம்பத்தூர் 3 சைதாப்பேட்டை அமமுக சைதாப்பேட்டை 4 தொகுதி. 12 தொகுதி நிற்கிறாங்க. அப்போ 12 தொகுதியில் இந்த 4 தொகுதியில் அது விஜய் ஜெயிச்சிருவாருன்னு வச்சிங்களா. அவர் அமமுக ஜெயிச்சிருவாரு. யார்? செந்தமிழன் சைதாப்பேட்டையில். மயிலாப்பூர் டஃப். மயிலாப்பூர் ரொம்ப அந்த எம்எல்ஏ அதிருப்தி. ஆமாம். இன்னொன்று தமிழிசைக்காக ஓரளவுக்கு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குங்க. அதனால மயிலாப்பூரும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேற என்ன தொகுதி? அம்பத்தூர் ஏடிஎம்கே நிற்க வேண்டிய தொகுதி. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ 12 தொகுதி ப்ளஸ் இது எல்லாத்தையும் இந்த கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு விஜய் ஹெல்ப் பண்ணுவார். அந்த வேலையை அவர் கரெக்டாக பண்ணிடுவார். ரைட்ண்ணா. நேற்று பிரச்சாரத்தை தொடங்கிட்டார்ண்ணா எடப்பாடியார். அதாவது ஏற்கனவே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். நேற்று தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அப்புறம் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. அந்த பிரச்சாரத்தில் அவர் எடுத்திருக்கிற முதல் விஷயமே வந்து குடும்ப அரசியல் வெர்சஸ் மாற்று ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. நல்லாவே தெரிஞ்சது. குடும்ப அரசியல் ஃபுல்லாகவே நேற்று அட்டாக் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட அதிகார மையங்கள் என்னென்ன அதிகார மையங்கள்ங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாரு. அதையும் தாண்டி வந்து நேற்று பேசின ஒரு விஷயம் சென்னை மாநகராட்சியை நிறையவே நக்கல் பண்ணியிருந்தாரு. மழைநீர் வடிகாலை வச்சுட்டு எப்போ ஆளாளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறீங்க, என்னப்பா நடந்துட்டு இருக்குங்கிற விஷயம் சொல்லியிருந்தாரு. அப்புறம் இந்த சாக்கடை இந்த கான் அமைக்கிறதுக்கு வந்துட்டு எவ்வளவு வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தது, இப்போ வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நேற்று வச்சிருந்து நேற்று ஒரு பிரச்சார கூட்டம் நல்ல ஒரு வரவேற்பு. கிட்டத்தட்ட ஒரு 39 நிமிஷம் அவர் பேசின விஷயங்கள்ல 30 நிமிஷம் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் மட்டுமே பேசுகிறான்னு பார்க்குறேன். அது ஒன்று. ஆமாம், அது அவர் மட்டுமே பேசுகிறார். கூட்டணியும் ஒரு அடி அடிச்சார். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு குறைவான தொகுதி, அங்கீகாரமே இல்லாத. இன்னைக்கு அதோடைய ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்களா? பொங்குறாங்க. ஆமாம், சேகர் பாபு சொல்கிறாரு, வரலாறு தெரியல இருக்குன்றாரு, அது இதுன்னு. அப்புறம் சிவசங்கரை விட்டு பதில் சொல்ல விட்றாங்க. அந்த மாதிரிலாம். அப்போ ஆரம்பிக்கும் போதே இவ்வளோ பிரச்சனை. அவருக்கு நல்லா சென்னையில் என்ன பேசணுன்றது கரெக்டான பாயிண்ட்டு. ப்ளஸ்ஸு இவருடைய தேர்தல் வாக்குறுதி இருக்குல்ல. ஆமாம், இதை யார் பேசணும்? இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மற்றவங்களும் பேச ஆரம்பிக்கணும். ஐடிவிங்க மற்றவர்களும் ஸ்பீடப் பண்ணணும். அழகாக பார்த்தாலே தெரியுதுண்ணே. ஒன்றுமே இல்லை, அழகாக நம்மளே போடலாம். அதாவது இபிஎஸோட அந்த ஃப்ரீ ஸ்கீம்ஸ் வெர்சஸ் டிஎம்கே ஸ்கீம்னாலே போட்டாலே அடிபட்டு போயிடும். அந்த டிஎம்கேயோட ஸ்கீம்ஸ்க்கும் ஃப்ரீ ஸ்கீம்ஸ்க்கும் உள்ள வித்தியாசமே நமக்கு நல்ல ஒரு மாறுதலை கொடுக்குற மாதிரி. அதனால் இவர்கள் எடப்பாடி ஓகே, மற்றவர்கள் எனக்கு அதான் பெரிய இது. வாய்ப்புகள் தானாக அமையிறதுனால வெற்றி கிடைக்கும். ஆனால் இவர்கள் உழைச்சி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காதுன்றதான். கூட்டணி சார்பாக வந்து எப்படி பார்த்தாலும் அன்புமணி அவர்களுடைய பிரச்சாரம், அண்ணன் அன்புமணி சும்மா சாதாரணமாக நல்லாவே இருக்கும். அது மாதிரி அமமுகவோட அவர் அண்ணன் டிடிவி தினகரனோட பிரச்சாரம் கடுமையாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அமைச்சர்களும் இருக்கும். சிவி சண்முகம் மற்ற அதெல்லாம் அவங்களுடைய தொகுதியில் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆனால் கூட்டணி கட்சி சார்பாக இருக்கக்கூடியதில் இந்த 2 பேரோட பங்கு வந்து கண்டிப்பாக நமக்கே தெரியுது, பங்கு பெரிய லெவலில் இருக்கும்னு. பிஜேபி சைட்லன்னு
அண்ணாமலை அவர்கள் சைலண்ட். அண்ணாமலை அவர்கள் இந்த முறை நான் போட்டி போடலை அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறதா சொல்லப்படுது. அண்ணாமலை கேட்கப்பட்ட தொகுதியிலும் கொடுக்கப்படலன்னு. ஆனால் எனக்கு ஒரு இதுதானே, அண்ணாமலையை வந்து தமிழ்நாட்டில் இந்த தொகுதி தான் தெரியணும்ல, தமிழ்நாடு முழுக்க தெரியக்கூடிய ஒரு வேட்பாளர் தான் அண்ணாமலை. ஏதோ ஒரு தொகுதியில் அவர் நின்று இது ஜெயிச்சு காமிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு இல்லையா? அண்ணாமலைட்டு நான் சொன்னேன்ல, அண்ணாமலை தான் பாஜகவுடைய அடையாளமாக இருக்கிறார். அண்ணாமலையுடைய பிரச்சாரம் வேற லெவலு, ஸ்பீச்சு, பதில் கொடுக்கறது, மேடை பேச்சு எல்லாமே வேற லெவலு. ஆனால் அண்ணாமலைகிட்ட ஒரு சிக்கல் இருக்கிறது. திடீர்னு கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளையே மாற்றி பேசுறது, இந்த மாதிரி இது டைம் கொடுத்து பார்த்து ஒரு கட்டத்தில் எதிரிகளை அவர் அதிகமாக சம்பாரிச்சுக்கிட்டார். அது வந்து இந்த கூட்டணி மாறின பிறகு அவர் இந்த கூட்டணிக்குள்ளே குண்டு வைக்கிற வேலைலாம் பண்ணிட்டு இருந்தால், கூப்பிட்டு வான் பண்ணி டெல்லியில் கூப்பிட்டு பேசி இது எல்லாமே நடந்தது. இன்றைக்கி ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவர்கள் வெளியே போனதுக்கும் இவர் கிட்டத்தட்ட இவர் நினச்சிருந்தால் தடுத்துருக்கலாம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவர்கள் கணக்கில் எடுக்கிறாங்க. நயினாருக்கு அந்த எண்ணம் இருக்குமா என்னன்னு தெரில. ஆனால் தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அவரு இந்த சீட்டு ஒதுக்கீட்டுலயே இதெல்லாம் காலி பண்ணி பயங்கர டாமினேஷன். இந்த சீட்டு ஒதுக்கீடை பார்த்து நேற்று இதுவரைக்கும் இந்த ஒரு 10 வருஷமா பேசின ஒருத்தர் வந்து நேற்று ஒரு பத்திரிக்கையாளர் எடப்பாடி பயங்கரமான ஆளுங்க அப்படின்னு சொல்லி நேற்று பேசிட்டாரு. அப்படியே மாற்றி அவங்களுக்கு இப்போதான் புரியுது. நாங்கள் என்னமோ நினைச்சோம், ஆனால் எடப்பாடி வேற லெவலில் பண்ணிட்டாருங்க, இன்னைக்கு அவர் தான் டாமினேஷன் சொல்லிட்டாங்க. அப்போ அண்ணாமலைக்கு ஏற்கனவே பல விஷயங்கள அவருக்கு தான் காரணம், அவரை ஒதுக்குறதுக்கு. அவர் மேலே மோடி மரியாதை வச்சுருந்தார், அமித்ஷா, கட்சி மேலிடம் எல்லாம். இவரு அதை அப்படி இப்படி பண்ணி இவராக இழுத்து வச்சுக்கிட்டாரு. மேலும் பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவங்க ஆதரவாளர்கள் நம்ப மாட்டாங்க, அதனால் நம்மளும் அதை கடந்து போவோம். அப்போ அண்ணாமலை பற்றி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுகிறீங்களா கூட சொல்லுவாங்க. அந்த நிலைமை காரணம் இப்போ அண்ணாமலை தான் தேடிட்டார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்கே நிற்க வச்சாலும் அண்ணாமலைக்கு வேல்யூ இருக்கும். ஆனால் ஜெயிக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அவர் அந்த குறிப்பிட்ட தொகுதிகள் கேட்டார். அதை அவர்கள் வாகாக இவங்க வச்சுக்கிட்டாங்க. அதனால் அண்ணாமலை இந்த தேர்தலில் இல்லை. அண்ணாமலை மட்டும் இல்லை, அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களும் இந்த தடவை வாய்ப்புகள். ஆனால் இதே எம்பி எலெக்ஷனில் இதே மாதிரி தானே அவர் பண்ணார். நான் இந்த மாதிரி தேர்தலில் நிற்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் சொன்னார். ஆனால் தலைமை கொடுத்தா நிற்பேன்னு சொல்லிட்டேன். நின்னாரு. ஆமாம், நின்னாரு. அது அதே மாதிரி இப்போ திருப்பியும் தலைமை சொல்ல வாய்ப்பு இருக்குமா அண்ணாமலைக்கு? தெரியல எந்த தொகுதி கொடுப்பாங்க. ஈரோடு சைடில் உள்ள தொகுதி கொடுக்க வாய்ப்பு இல்லை, அல்லது இங்கே சவுத்தில் எங்கேயும் கொடுக்க வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா? சவுத்தில் போய் நின்னார்னா இதாகாது. அப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம முன்னாடியே பேசணும்ல, அண்ணாமலைக்கு இல்லைங்கிற விஷயம், கதவு மூடப்பட்டதுன்னு நம்ம பேசணும்ல, அதான் நடந்திருக்கு. கண்டிப்பாக. ரைட்ண்ணே. டிஎம்கே கூட்டணிண்ணே, ஏன்னா இதை விடுங்கடான்னு சொல்லிட்டு இந்த அழுதுகிட்டே சிரிச்சுட்டு பேசுகிற கூட்டணியை நீ தான் நம்ம பார்த்துட்ருக்கோண்ணே. அண்ணன் வந்து திரும்ப வந்து எப்போ எனக்கு இப்படி பாண்டிச்சேரியில் இப்படி பண்ணாதீங்கப்பா, எனக்கு ஒரு தொகுதி தான்ப்பா கொடுத்துருக்காங்க, அந்த தொகுதியிலையும் காங்கிரஸ் வந்து நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணி வாபஸ் வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கண்ணீரோட வீரவசனம் பேசியிருக்காரு. காங்கிரஸோட இந்த செயல்பாடு அண்ணனுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்குண்ணே. ஐஎன்டிஏ கூட்டணி ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணது அண்ணன் முக்கிய பங்குனாரு. இந்தியா முழுவதும் அந்த கூட்டணி உடஞ்சி சுக்குநூறாக போயிட்டு, இங்கே அந்த பேச்சே இல்லை, அந்தளவுக்கு சுக்குநூறாக நொறுக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்றைக்கி பாண்டிச்சேரியில் இவங்க பண்ண விஷயத்துக்கு, காங்கிரஸ் பண்ண விஷயத்துக்கு அண்ணன் வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. இது கூட்டணி தர்மத்துக்கு அழகு இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை காங்கிரஸை பார்த்து திரும்ப அவர்கள் சொல்லியிருக்காரு. மகாராஷ்டிராவில் தனித்து போட்டிட்டார். அப்போ இந்தியா கூட்டணிக்கு எதிராக தானே போட்டிட்டாரு திரும்ப. ஆமாம், சரி, அங்கே ரொம்ப மைனாரிட்டி விட்டுருங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த வேலையை தான் பண்ணோம் காங்கிரஸ். பீகாரில் பண்ணல, 11 தொகுதிகள் எதிர்ந்தாங்க. அது லாஸ்ட்டில் என்டிஏக்கு லாபமாக போச்சு. ஆமாம், 8 தொகுதி 9 தொகுதி ஜெயிச்சாங்க. சீமாஞ்சல்லையா என்னமோ ஜெயிச்சாங்க, முடியாத இடத்துல தான் ஜெயிச்சாங்க. அது காரணம் இந்த வேலை தான். அதனால் பாண்டிச்சேரியில் அவர்கள் இந்த இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அது இது எல்லாமே என்டிஏக்கு லாபமாக போய் முடியும். இல்லாட்டி விஜய் கூட ஒரு 4-5 இடங்களை வாங்கிறதுக்கு, கணக்கை தொடங்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும். பாண்டிச்சேரியில் சொல்கிறீங்க? ஆமாம், அதனால் வாய்ப்பாக அமையும்னு இங்கேயும் வாய்ப்பு பண்ணி கொடுத்துருக்காங்களா? ஆமாம், சில வாய்ப்பு. பெரம்பூர்லாம் விஜய் ஈஸியாக கணக்கை தொடங்கலாம். ஆனால் இப்போ என்னென்னா இப்போ ரீசெண்டாக ஏன்னா அவரை பற்றி எந்த நியூஸும் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அது வேற பல பத்திரிகையாளர் நாளைக்கு இப்போ இது வெளியிடுறாருங்க, எல்லா வேட்பாளர் மேடையில் ஏற்றி ஓட்டுக்கா தோல் மேலே கைப்பட்டு ஃபோட்டோ. நம்ம இந்த ஆட்சி பதவி ஏற்றோன்னே முதலமைச்சரை சுற்றி எல்லாம் அமைச்சர் நிற்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தால் முடிஞ்சு பிரச்சாரம். தனித்தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்கவுங்க தொகுதியில் பயன்படுத்தி அவன் பிறகு பலன் அடைஞ்சிக்கோன்னு விட்டாச்சு, அவ்வளோதான். அப்புறம் இந்த காங்கிரஸில் நாளைக்கு யார் அந்த 10 பேர்லாம் வெளியே வரும். அதான் ரைட்ண்ணா. இது மதிமுக அவர்களுடைய இன்றைக்கு அழுகை. எங்களுக்கு வந்து தொகுதி, ஆமாம் தொகுதியும் இது பண்ணிட்டீங்க, கேட்குற தொகுதியும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, சின்னமும் உங்கள் சின்னம், அப்போ என்னையா கட்சி கழிச்சு பேசாத, அந்த கட்சியில் சேர்ந்த வேண்டியதானே.
12 தொகுதி கொடுத்து 2 தொகுதி கூட கேட்டப்போ இந்த வீரம் இப்போ எங்கே போச்சு? அன்னைக்கு தேர்தல் புறக்கணிப்புன்னு ஒரு பைத்தியகாரத்தனமான முடிவு எடுத்தார்ல, ஆமாம். அந்த வீரம் இப்போ எங்கே போச்சு? கபலீகரம் செய்கிறது பாஜகன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு கபலீகரம் செய்கிறது திமுக தானே. இந்த 26 தேர்தலில் அந்த வார்த்தையே இருக்காதுண்ணே உறுதியாக. யார் கையிலையும் இருக்க வாய்ப்பு இல்லை, நல்லா தெரியுது. கமல்ஹாசன் சீட்டு கொடுக்கணும்னு இவர் சொல்றாரு, இவருக்கே டப்பா டான்ஸ் ஆடினு நம்ம உங்க 2 சீட்டை கொடுங்களேன். இன்னைக்கு வர அவர் நின்னே ஆகணுங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காரு. எப்படி நின்னுப்பா நீ கண்டிப்பா நிக்கணுங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காரு. திருமாவளவனோட இந்த பேச்செல்லாம் பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா கூட்டணி ஃபார்ம் பண்றதும் கஷ்டப்பட்டாங்க. கிட்டத்தட்ட தனியரசு அவர்கள் வெளியே போயிட்டாங்க. கருணாஸ் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட்ட தனியரசு இப்படி போயிட்டு வந்தாரு. ஆமா, எங்க இபிஎஸ் அவர்களுடைய பார்த்துட்டு அங்க சேர போராட்டம் பண்ணது மறுபடியும் வந்தாரு. மறுபடியும் போவார் பாருங்க, மறுபடியும் போற மாதிரி இருக்கு. இன்னைக்கு தொகுதி பிரிச்சிருக்காங்க. இந்த தொகுதியும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறதே மொத்தமே 3 கட்சிக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறாங்க. பிரேமலதா எடப்பாடி நாளே கண்டுபிடிச்சிட்டாரு. ஐயா இந்த மாதிரி தொல்லை வேணான்ட்டு இது பண்ணார். அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணோன்னே அவங்களே போயிட்டாங்க. ஆரம்பத்தில் ஞாபகம் இருக்கா, விருதுநகரில் தனக்கு தெரிந்த ஒரு கட்சிக்காரங்கிட்ட இவங்க புலம்புனது, அண்ணன் மதிக்கவே மாட்டேங்கிறாரு, 9 சீட்டுனாரு, மதிக்கவே மாட்டேங்கிறாருன்னு கண்ணீர் விட்ட கதைலாம். அவர் மதிக்கவே இல்லை. அப்புறம் எம்பி வந்து அடுத்த டைமில் தரணுன்னு இங்கே உடனே தரணுன்னு வந்துட்டாங்க. வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ சிட்டிக்குள்ளே 2 வேணுமா, விருகம்பாக்கம், இன்னொரு தொகுதி ஏதோ ஒன்று, எழும்பூர் ஏதோ ஒன்று. திமுக கேட்குறாங்களா? சார் தான் மிரட்டிக்கிட்டு இருக்காங்களாம். இது திமுகவுக்குள்ள எப்போதும் இல்லாத அளவில் கடுமையான அதிருப்தி. என்னன்னா இந்த அம்மாவுக்கு போய் 10 சீட்டை கொடுக்குறாங்களே, 1. 2வது நம்ம கூட இந்த கூட்டணி கட்சிகளை அவமானப்படுத்துறாங்க. இது 2ம் திமுகக்குள்ளேயே அடிமட்டத்தில் எதிர்கொலிக்கணும். நேற்று கூட ஒரு இடத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க செட்டப் எப்பவுமே இருக்கும். அந்த வட்ட செயலர் சம்மந்தப்பட்ட ஒரு இடங்கள வரும்போது, ஏன் சைதாப்பட்ட தொகுதியில் தான் முக்கியமான ஒரு இடத்துல வச்சு பார்க்கும்போது இவங்க பேசிகிட்டு இருக்கிற விஷயமே இந்த முறை ரொம்ப தப்பு, இவங்கெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது, கூட்டணி கட்சியெல்லாம் இந்த இடம் நமக்கு வேலை செய்ய மாட்டான், நம்ம தான் உயிர் கொடுத்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது இவங்களே வெளிப்படையாக பேசுகிறாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு இவங்க தள்ளப்பட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் என்னன்னா இப்போ வரைக்குமே வந்து தொகுதி அடுத்து கண்டுபிடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை வரும்ல. ஆமாம், அது கண்டிப்பாக வரும். அது எப்படி 175 இடத்துல வந்து திமுக நிற்குதுன்னு சொல்கிறாங்க, 169 இடத்துல அதிமுக. இந்த காம்பினேஷன் எப்படி பார்க்குறதுன்னு? அவங்க 169ல் 2-3 தான் எதிர்கட்சி, இது இந்த தோழமை கட்சி. ஆமாம், இங்கே முழுசுமே நீங்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னா 155, 160, 165 தான் வரும் இருக்கும். மீதி எல்லாம் இவங்க இணைச்சிக்கிறது. இன்னொன்று சமூக நீதி கட்சின்னு சொல்லிட்டு இந்த புலிப்படை அந்த இது எல்லாமே சேர்த்து வச்சுருக்காங்க. ஒருவேளை சமூகத்தில் நீதியே இருக்க கூடாங்க சமூக நீதி கட்சியானே, அப்படியா இருக்க வாய்ப்பு இருக்குமா? பொங்கு ஈஸ்வரன் அதுன்னு எல்லாருமே கடுப்பில் தான் போயிருக்காங்க. இவர் 2 தொகுதி கேட்டிருக்காரு, வாணியம்பாடியும் இன்னொரு தொகுதி ஏதோ ஒன்று. 4 கொடுத்தேன், 2 கொடுங்கன்னு. பழைய பாப்பநாசம் மயிலாடுதுறை கொடுங்கன்னு 2 தரமாட்டாங்க. வாணியம்பாடி போய் நிற்பார். வாணியம்பாடியில் ஜெயிக்கிறது கஷ்டம். அங்கே வெளியிலேருந்து போகிறவங்களே ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னொன்று இவர் தமிழ் முஸ்லீம். அது வேறு அடுத்து அங்கே உருது முஸ்லீம் அதிகம். அதனால் அங்கே வேட்பாளரே தாவேகா வேட்பாளரே உருது முஸ்லீம். அவர் ஏற்கனவே காங்கிரஸில் இருந்தவர், அங்கே எல்லாத்தோடையும் நல்லா பழக்கமானவர். அதனால் அவர் டஃப் கொடுப்பாரு. இளைஞர் வேற, மக்கள்கிட்ட நல்லா செல்வாக்கு இருக்குது. இங்கே இவரை போட்டு தள்ளி விட்டாங்கன்னா இவர் அந்த அளவுக்கு பெருசாக அங்கே இயங்க முடியாது. அங்கே உள்ளூர்லேயே அவருக்கு பெருசாக, ஏன்னா இது டிஎம்கேல என்னென்னா ஒவ்வொரு தடையும் ஐயுஎம்எல் கொடுக்குறீங்க, இவங்களுக்கு கொடுக்குறீங்க, அப்போ நம்ம எப்போ தான் கடுப்பு ஒரு பக்கம் இருக்குது. அதனால் இவருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மலை கிராமம்லாம் அங்கே ரொம்ப ஜாஸ்தி இல்லை. ஆமாம், அந்த மாதிரி வன்னியர் டாமினேஷன் அங்கே ஜாஸ்தி. அப்போ நீங்கள் அந்த இது இவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபுல்லாகவே ஏடிஎம்கே பிரிக்கும். ஏடிஎம்கேலேருந்து செந்தில்னு ஒரு வேட்பாளர் நிற்கிறார். ஓகே, அவரும் வெயிட்டானால இஸ்லாமியர்கள் மத்தியிலே அவருக்கு நல்ல வரவேற்பு. அதனால் இதெல்லாம் அந்த என்ன இருந்தாலும் விஜய் பிரிக்கிறதே தாவேகா பிரிச்சிடும் இஸ்லாமியர்கள் இதெல்லாம். அவர் இளைஞரே நிற்கிறார்ல, அவர் இஸ்லாமியர், அந்த மொழியை சார்ந்தவர். அதனால் ஜவஹர்லால் பாடு திண்டாட்டம் தான். ரைட்ண்ணே, தாவேகாவோட செயல்பாடு நீங்களே சொல்லிட்டீங்க. நாளைக்கு வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிற வைபோகம் இருக்குன்னு, அடுத்து வேறு என்ன தான் செய்கிறாங்க? பிரச்சாரம் போகிறா, சென்னையில் ஒரு 5 இடம் பண்ண போகிறாருன்றாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க, இவன் காது குத்து கேட்டுன்னு இருப்பான். நான் குமார் நடக்குது இது சொல்கிறேன், டீகரில் அப்படி சொன்னாங்க. அதனால் இது எல்லாமே நடந்தால் தான் உண்டு. இதுக்கப்புறமா நான் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன், இப்படி தான் வருவேன். நீங்கள் சொன்னீங்கல்ல, வரட்டும்டா தேர்தல் ஆணையம், அதுக்கப்புறம் பாடுறா எங்கள் தலைவனை. ஆமாம், எஸ்ஓபியாவது எஸ்ஓபி, எங்கள் தலைவன் எப்படி வராமல் பாடுறாங்க. காந்தி மாதிரி வர இருப்பார். பார்ப்போம் என்ன நடக்குன்னு.
அதனால இது இந்த வேட்பாளர் எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்கிறதுன்றது குறிப்பிட்ட ஆளுங்க ஜெயிச்சா பெரிய விஷயம். ஏன்னா இப்போ பிஜேபியும் ஏடிஎம்கேயும் உதவுதுன்றாங்க ஆமா. பார்த்தாலே அது ஓரளவுக்கு பல நல்லா இடங்கள்ல. வில்லிவாக்கத்தில் கூட ஆதவ் ஜெயிக்கிறதுக்கான வேலைகள் ஜரூரா நடக்குது. வேட்பாளர்லாம் எப்படி போட போறாங்கன்னு தெரியல. அப்போ அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கூட ஏதாவது ஓடலாம். ஆனால் மேல இருந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்கள ரொம்ப திட்டாதீங்கன்னு. இவங்களும் அவங்கள திட்டுறதில்ல. ஏதோ ஒரு இது போய்கிட்டு இருக்குது. இதுல என்னன்னா, பல தொகுதிகள்ல விஜய்க்கு வேட்பாளர் சரியா இருக்க மாட்டாங்க. ஆனா, விஜய்ன்னு ஒரு பேர வச்சு அந்த விசில் சின்னம் இருக்குல்ல, அதுக்கு விழுற வாக்குகள் திமுகலேருந்து பிரிஞ்சு வந்த வாக்குகளா இருக்கும். அது திமுகவுடைய வெற்றிய பல இடங்கள்ல பாதிக்கும். எதிர்பாராத முடிவுகள்லாம் வரும். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். எதிர்பாருங்கள் வரும். சரி ரைட். மிக்க நன்றி உங்க நன்றி. நேரத்தையும் கருத்து